நம்பிக்கை நண்பர்களே, தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் நுழைகின்றோம். தவக்காலத்தினுடைய அர்த்தத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையில் வாசிக்கப்படக்கூடிய வாசகங்கள் நமக்கு உதவியாக இருக்கின்றன. ஆம், தவக்காலம் என்னும் ஒரு தமிழ் அந்த பெயரினை நாம் வேறு மொழிகளில் பார்க்கும் பொழுது லத்தீனிலே அதனை குவாத்ராஜெசிமா என்பார்கள். அதாவது 40ஆம் நாள் என்று அதனுடைய அர்த்தம் இருக்கிறது. அதாவது இது ஒரு 40 நாள் பயணம் என்பதை சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது. அதுபோல எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடிய லென்ட் அல்லது லெண்டன் சீசன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அது ஒரு வசந்த காலம். லெண்ட் என்பது ஒரு வசந்த காலம். எவ்வளவு அழகான ஒரு அர்த்தத்தை ஆங்கிலத்தில் அவர்கள் தவக்காலத்தை குறிப்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தவக்காலம் மேற்கத்திய நாடுகளிலே வசந்த காலத்தில் தான் வருகிறது. குளிர்காலத்தில் கிறிஸ்து பிறப்பு வருகிறது. அதனை தொடர்ந்து இந்த பிப்ரவரியை தாண்டி வரக்கூடிய மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களில் நாம் வசந்த காலத்தை பார்க்கிறோம். எனவே தவக்காலம் என்பது முழுக்க முழுக்க ஒரு வசந்த காலம். நம்முடைய குளிரிலே உறைந்து போன இந்த சமூகமானது, இந்த நாடுகளானது வெளியே சூரியன் வரும் பொழுது எவ்வாறு அங்கங்கே இவ்வளவு நாளும் குளிரிலே முளைக்காமல் மறைந்து இருந்த அனைத்து செடிகளும் மரங்களும் தங்களுடைய பசுமையை வெளிக்காட்டுகிறதோ, இந்த சூரியனுடைய ஒளியை பயன்படுத்தி நிலத்தின் தன்மையை பயன்படுத்தி அவர்கள் முளைக்க தொடங்கி பூத்து குலுங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தவக்காலம் இருக்கிறது. எனவேதான் ஆங்கிலத்தில் இதனை லென்ட், அதாவது வசந்த காலம் என்று கூறுகிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த தவக்காலம் என்பதும் அதுபோலதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாசகங்களை இன்று நாம் பார்த்தோம் என்றால் அதிலே ஒரு கனத்த வாசகமோ அல்லது ஒரு சோகமான அல்லது துயர்மிக்க அல்லது ஒரு மனக்கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாசகமோ இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு வழங்கப்படவில்லை. மாறாக எந்த வாசகம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவருடைய ஒரு வாக்குறுதி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குறுதி என்னவென்று பார்க்கிறோம். துவக்க நூலிலே ஆபிரகாமிற்கு ஆண்டவருடைய வாக்குறுதி வழங்கப்படுகிறது. உன்னுடைய வழிமரபினரை நான் ஒரு பெரிய இனமாக மாற்றுவேன், ஒரு பெரிய நாடாக மாற்றுவேன் என்னும் ஒரு வாக்குறுதி அங்கு வழங்கப்படுகிறது. ஆபிரகாம் அனைவருக்கும் பொதுவானவராக இருக்கிறார். அவர் ஒரு வாக்குறுதியின் தந்தை அல்லது ஒரு நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அந்த ஆண்டவருடைய வாக்குறுதியை ஏற்றவராக அவர் தன்னுடைய நிலத்தினையும் ஊரினையும் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் தன்னுடைய பயணத்தை ஆண்டவருடைய பாதையிலே எடுத்து வைத்து அவர் தொடர்கிறார். எனவே அந்த வாக்குறுதியை மெய்ப்பிப்பதற்காக இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் அழைத்தார். எனவே நான் அங்கு செல்கிறேன் என்பதை ஆபிரகாம் தன்னுடைய பயணத்தில் அங்கு வெளிக்காட்டுகிறார். அதைத்தான் நாம் 40 நாள் பயணம், லத்தீனிலே குவாத்ராஜெசிமோ என்றால் இது ஒரு 40 நாள் பயணம். இந்த 40 நாள் பயணத்தின் நிறைவில் என்ன நம்முடைய வாக்குறுதியாக வழங்கப்படுகிறது என்பதை ஆராய்வதே இன்றைய 2வது தவக்கால ஞாயிறாக இருக்கிறது. அதே போல நாம் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வினை காண்கிறோம். இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய உருமாற்ற திருவிழாவை கொண்டாடவில்லை. அந்த திருவிழா பெரிதொரு நாளில் மகிழ்ச்சியான தருணத்தில் வருகிறது. ஆனால் இந்த உருமாற்றம் அதன் அடிநாதமாக எந்த ஒரு செய்தி இடம்பெறுகிறது என்றால், சீடர்களை அழைத்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை மீது செல்கிறார். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பு மோசேயும் எலியாவும் தோன்றுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே பல இறைவாக்கினர்கள் இருந்த போதிலும் எதற்காக மோசேயும் எலியாவும் தோன்ற வேண்டும் என்பது நமக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. மோசே திருச்சட்டத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார். எலியா இறைவாக்கினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார். ஆக மொத்தத்தில் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை நாம் பார்த்தோம் என்றால் திருச்சட்டமும் இறைவாக்கு நூல்களும் மிகவும் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. எனவே மோசையினுடைய படிப்பினையும் இறைவாக்கினுடைய இறைவாக்குறையும் அங்கே அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. இவர்கள் இருவரும் இயேசுவுக்கு முன்பு அவர் தோற்றமாகும் பொழுது தோன்றுகிறார்கள் என்றால் இந்த ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியிலே இவர்கள்
இயேசுவிற்கு முன்பு இணைந்து இருக்கிறார்கள் என்றால், அங்கே மெய்ப்பிக்கப்படும் உண்மை என்னவென்றால், இயேசுவில் திருச்சட்டமும் இறைவாக்கும் நிறைவு பெறுகிறது. எனவே புதிய சட்டத்தினை ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார் என்பதும், திருச்சட்டத்தினுடைய இறைவாக்கினுடைய நிறைவு இயேசுவில் காணப்படுகிறது என்பதையும் நாம் இங்கு அறிந்துள்ளோம். அதைத்தான் இயேசுவும் தன்னுடைய போதனையில் பல இடங்களிலே ஆணித்தரமாக சொல்கிறார். எல்லாவற்றைக்கும் மேலாக கடவுளை நேசிக்க வேண்டும், அதுபோல உன்னை நீ நேசிப்பது போல் உன் அடுத்திருப்பவன் அல்லது தேவையில் இருப்பவரை அல்லது பிற மனிதர்களை நேசிக்க வேண்டும். இவையே திருச்சட்டமும் இறைவாக்கும் உரைப்பவை என்று இயேசு பலமுறை சொல்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த தவக்காலம் என்பது ஒரு நம்பிக்கையின் பயணமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே நாம் பல போராட்டங்களை நம்முடைய குடும்பத்திற்காகவோ அல்லது நம்முடைய பங்கு சமூகத்திற்காகவோ அல்லது நம்முடைய சமூகத்திற்காகவோ அல்லது நாட்டிற்காகவோ நாம் ஈடுபட்டு நம்பிக்கையுடன் பயணித்திருந்தாலும், நிச்சயமாக இது ஒரு உயிர்ப்பில் நம்மை கொண்டு சேர்க்கும் என்னும் ஒரு நம்பிக்கையை தருவதாக இருக்கிறது. எனவே நம்பிக்கையுடன் பயணிக்க வேண்டிய ஒரு நாட்களாக இந்த தவக்காலம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக கவலை அல்ல, அல்லது துயரம் அல்ல, அல்லது ஒரு கலக்கம் அல்ல, மாறாக ஒரு துணிவு, நம்பிக்கை நம்முடைய பயணத்தின் துணை தூண்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவராக இந்த தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் உள் நுழைவோம். ஆமென்.